ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே தருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள அனைத்து தமிழ் பேசும் நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட பெரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஜோதிட ஆசான்களுக்கும் மற்றும் மாணவ மாணவியருக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் உலகில் உள்ள தமிழ் பேசும் நல் உள்ளங்களுக்கும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜன் இனிய காலை வணக்கங்கள். கடந்த சில பதிவுகளாக அல்லது தொடர் பதிவுகளாக புலிப்பாணி ஜோதிடம் என்ற நூலிலிருந்து பாடல்களும் அந்த பாடல் சார்ந்த கருத்துக்களும் என்ற வரிசையில் பாடல் எண் 114. இந்த பாடல் சற்று சுவாரஸ்யமாக போகிறது. இந்த பாடல் மட்டுமல்ல, இனி வரும் பாடல்களும் சற்று சிந்திக்க வைக்கவும் சிரிக்க வைக்கவும் அதே சமயத்தில் ஜோதிடம் என்ன என்பது ஒரு வாழ்வியல் என்பதை அடையாளம் காட்டக்கூடிய தகுதியுள்ள பாடல்களாக வலம் வருகிறது என்பது அடியேனின் தாழ்மையான கருத்து. வாருங்கள் பாடலுக்குள் செல்வோம். 7ஆம் இடத்தில் சுக்கிரனும் சந்திரனும் இருக்க பிறந்த அமைப்போடு பிறந்த பெண் ஜாதகம் சார்ந்த பலனை இந்த பாடல் வலியுறுத்துகிறது. ஆரப்பா இன்னும் ஒரு பொதுமை கேளு, அம்புரியும் அசூரகுரும் 7இல் நிற்க கூரப்பா கிழவனுக்கு மாலையிட்டு குமரியவள் மதனத்தால் பலரை கூடி சீரப்பா செல்வனையும் பெற்றெடுத்து சிறப்பாக தொட்டிலிட்டு ஆட்டுவாளாம் பாரப்பா பார்த்தவர்கள் பிரமிக்கத்தான் பாங்கியவள் ஸ்தனம் குலுங்க வருவாள் பாரே என்று பாடலை முடித்துள்ளார். இந்த சப்தமஸ்தானம் அல்லது கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் எதிர்மறையான குணங்களை அதிகமாக மேலோங்கி இருக்கும் சுக்கிரனும் துரிதமாக செயல்படும் சந்திரனும் ஒன்று சேர்ந்து நிற்கும் பட்சத்தில் இவர்களை சுப கிரகங்கள் பார்க்கில் தன்னை விட வயதில் மூத்தோர்களை செல்வம் செல்வாக்கு சார்ந்த விஷயத்திற்காக திருமணம் செய்து கொண்டு வாழ்கிறார்கள். பாவ கிரகங்கள் பார்க்க பிறந்தவர்கள் இந்த பாடலில் சொல்லியது போல் ஒன்றுக்கு மேற்பட்ட உறவுகளோடு கூடிய வாழ்க்கையை நடத்துகிறார்கள். திருமணம் என்பது தன்னை விட வயதில் மூத்தவரை மட்டும் திருமணம் செய்து கொள்கிறார்கள் என்பது நடைமுறையிலும் ஒத்துப்போகிறது. எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே எழுதப்பட்ட இந்த பாடல் அந்த கருத்தை பலமாக வலியுறுத்தி இருப்பது தான் சற்று வித்தியாசமானது. அடுத்து 5ஆம் இடத்தில் குரு சந்திரன் சுக்கிரன் நிற்க பிறந்த அமைப்போடு பிறந்த ஜாதகத்தின் பலன் சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது. பாரப்பா இன்னும் ஒன்று பகரக்கேளு, பரமகுரு பால்மதியும் வெள்ளி மூவர் சீரப்பா ஜென்மனுக்கு அஞ்சில் தோன்ற சிறப்பாக மேதினியில் நலமாய் வாழ்வான் கூரப்பா குருவிருந்தால் புத்திரர் அற்பம் குளிர்ந்த மதி தானிருந்தால் பெண்ணாதாகும் வீரப்பா வெள்ளி நின்றால் யோகமெத்த விளம்புவாய் புவியோர்க்கு உலகின் கண்ணே என்று பாடலை முடித்துள்ளார். லக்னத்திற்கு 5ஆம் இடத்தில் குரு சந்திரன் சுக்கிரன் நிற்க பிறந்தவர்களுக்கு நல்ல தரமான வாழ்க்கை வாழ்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதே சமயத்தில் இந்த 5ஆம் இடத்தில் சுக்கிரன் சந்திரன் குரு இருக்க பிறந்தவர்களுக்கு புத்திரர்கள் இருந்தாலுமே கூட அதிகமாக பெண் பிள்ளையாக இருப்பதை காண முடிகிறது. அதே சமயத்தில் அந்த பெண் பிள்ளைகளும் மிக அழகாகவும் தரமான புத்திசாலித்தனம் உள்ளவதாகவும் தைரியம் உள்ளதாகவும் இருப்பதை நடைமுறையில் காண்கிறோம். அதற்கு அடுத்து 5ஆம் இடத்தில் குரு மட்டும் தனித்து இருக்க கார கோப பாப நாஸ்தி என்ற சாஸ்திர விதிப்படி குழந்தைகள் இல்லாமல் போவதற்கான வாய்ப்பையும் தருகிறது. அதே சமயத்தில் சந்திரன் மட்டும் இருந்தால் பெண் குழந்தைகள் அதிகமாக இருப்பதும் சுக்கிரன் இருந்தால் பெண் குழந்தைகள் அதிகமாகவும் 1 அல்லது 2 ஆண் குழந்தைகளோடு நின்று விடுகிறது. அதே சமயத்தில் 5ஆம் இடத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் 5ஆம் இடத்துக்காரன் வலுப்பெற்று இருக்கும் பட்சத்தில்
தரமான குழந்தை இருக்கிறது. அப்படி இல்லை என்றில் 5ஆம் இடத்தில் இந்த 3 கிரகங்கள் மட்டும் இருந்தால் குழந்தைகள் இருக்கிறது. அது தாய் தந்தைக்கு சாதகமான சூழ்நிலையில் வாழ்க்கை நடத்துவதில்லை என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து பாடல் எண் 116. கண்ணப்பா இன்னும் ஒரு கருத்தை கேளு, கனத்ததொரு லாபத்தில் நிதியில் தோற்ற உன்னப்பார் உயர் நிதியோன் நிதியில் தோன்ற உத்தமனாம் தண்டிகையும் துரகமுள்ளோன் பன்னப்பா புதைபொருளும் கிட்டும் பலமான வித்தையடாய் இருக்கும் பாரு தின்னப்பா போகரோட கடாட்சத்தாளே திடமான புலிப்பாணி சாற்றினேனே என்று பாடலை முடித்துள்ளார். லாபஸ்தானத்திலும் 2ஆம் இடத்திலேயும் ஒரு கிரகம் நின்று குரு பார்க்க அல்லது குருவே 11க்குரியவனாகவோ அல்லது 2க்குரியவனாகவோ இருக்கும் பட்சத்தில் தனது ஸ்தானத்தை பார்க்க நிரம்பவும் மேலோங்கிய நிதியை தந்து சந்தோஷமான வாழ்க்கையும் கௌரவத்தையும் தருகிறார் என்று சொல்லப்படுகிறது. இதில் லக்னாதிபதி நின்ற நிலை நலமாக இருக்கும் பட்சத்தில் பலவித சேனைப்படைகளும் யானைப்படைகளையும் கொண்டு பலமான புதையல் செல்வம் செல்வாக்கு சார்ந்த விஷயங்களோடு கௌரவமாக வாழ்கிறான் என்பதை இந்த பாடல் வலியுறுத்துகிறது. அடுத்து பாடல் எண் 117. 7இல் குரு சந்திரன் இருப்பது பாரப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு பால்மதியும் பரமகுரும் 7இல் நிற்க சீரப்பா ஜென்மனுக்கு வேட்டலில்லை செந்திருமால் தேவியுமோ விலகி நிற்பாள் கூரப்பா குமரியவள் இல்லாமல் குமரனுட வங்கி நாசமாச்சு ஆரப்பா அயன்விதியை கோரலுற்றேன் அப்பனே புலிப்பாணி பாடினேனே என்ற பாடலை முடித்தார். இந்த குருவும் சந்திரனும் சேர்ந்து 7ஆம் இடத்தில் இருக்க பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை தரமாக அமைவதில்லை என்பது பாடலின் கருத்து. இது நிதர்சனமான உண்மையும் கூட. பார்ப்பதற்கு குருவும் சந்திரனும் மிகப்பெரிய யோகத்தை தருகிறார்கள் என்று சொல்லுகிறார்களே ஒழிய, ஆனால் இந்த குருச்சந்திர யோகம் பலமான வறுமையையும் அவமானத்தையும் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணத்தையும் தந்து அவல நிலையை தந்து விடுகிறது. அல்லது இந்த எதையும் தராமலே நெருக்கடி, அவமானம் மற்றும் மரியாதை குறைவாக வாழ்ந்து முடிக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறது என்பதும் நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து நாளில் புதன் சுக்கரன் பாடுவாய் புந்திவெள்ளி நாளில் நிற்க பகருகின்ற பதியோனும் கேந்திரமேற நாடுவாய் நாளுள்ளோர்கள் சுபர்கள் நோக்க நற்சுகமும் மேடையுண்டு நாடுமுள்ளோன் கூடுவாய் குமரனுக்கு யோகமெத்த குவளையத்தில் பேர் விளங்க நிதியுமுள்ளோன் ஆடிடுவாய் ஆறல் நிற்கும் நிலை பார்த்து அப்பனே புவியோர்க்கு கூறுவீரே என்று பாடலை கூறி முடித்துள்ளார். லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் லக்னாதிபதியும் கேந்திரத்தில் நின்றார் எல்லா சுகத்தையும் பெருமை மிகும் சுகமும் உப்பரிய மேடையும் நாடும் உள்ளவன் இச்சென்மனுக்கு இந்த பூமியில் நல்ல பெயரும் புகழும் பெறும் என்று கூறியுள்ளார். வெகு தனம் உடையவன் என்றும் நிதர்சனமே. இவை அனைத்தையும் சூரியன் நின்ற நிலை சார்ந்து ஆராய்ந்து பலன் சொல்லியுள்ளார். இது சற்று ஏற்ற இறக்கத்தை தருவதாகவும் அமைந்து விடுகிறது என்பது அடியேனின் தாழ்மையான கருத்து. ஏனென்றால் 4ஆம் இடத்தில் சுக்கிரன் திக்பலம் பெறுகிறார். ஆக 4ஆம் இடத்துக்கு உரிய கிரகம் நின்ற நிலை சார்ந்த பலனே நடைமுறையில் காண முடிகிறது. மற்றபடி இந்த நாளில் புதன் இருப்பது சுக்கிரன் இருப்பது மிகப்பெரிய யோகம் என்று சொல்வதற்கு தரமான அனுபவத்தில் தகவல்கள் கிடையாது என்பது எனது அடியேனின் தாழ்மையான கருத்து. பாருங்கள் நண்பர்களே, மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே. தங்கமான் மழுவோடு ஏந்தி தன்மதிர் தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கன் மால் மருகன் யானை சிறப்பதம் காப்பதாமே.